Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் இன்றைய அரசியல் நிகழ்வை பற்றி பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலானி நம்மளுடன் நினைக்கிறார். வணக்கம். வணக்கம் ப்ரோ. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை, அதுவும் திமுகவுடைய சீனியர் அமைச்சர்கள் ஒருவரான பெரியசாமி அவர்கள் வீட்டில், அதைத் தொடர்ந்து அவங்க மகன் வீட்டில் எம்எல்ஏ பி செந்தில்குமார் மற்றும் அவர்கள் மகள் வீட்லையும் நடந்துட்டு இருக்கு. இப்போதான் வந்து திமுக சார்பில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சது. இந்த மாதிரி இறுதியில் சிஎம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான அந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில் மீண்டும் இடி சோதனை, மீண்டும் திமுகவுக்கு இடி மூலியமா தரப்படக்கூடிய ஒரு நெருக்கடின்னு இதை எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு வழக்கமான ஒரு சோதனைன்னு இதுவும் கடந்து போயிடும் அப்படி எடுத்துக்கலாம்? 2024 தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து 2023 ஜூன் வாக்கில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இடினால வந்து திமுகவுக்கான பிரச்சனைகள் வந்து தொடங்குச்சு. இப்போ கொஞ்சம் ஆகஸ்ட்டில் தொடங்கியிருக்கு. 2026 தேர்தலை முன் வச்சு இதை திமுக வந்து எதிர்பார்க்காம இல்லை, அவங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களை திமுக பக்கம் இழுக்கிற வேலைகளையும் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்புல இருந்து அன்வர் ராஜா வந்தார், மைத்ரேயன் வந்தார். இப்போ அன்வர் ராஜாவால் மைத்ரேயனால் வந்து பெரிய இது இருக்குமா, பெரிய தாக்கம் இருக்குமா, இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா ஒரு நெரேஷன் வந்து இங்கே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார், சுற்றுப்பயணம் போகிறாரு. அந்த சுற்றுப்பயணம் நல்ல வரவேற்பை தான் பெற்றுக்கிட்டு இருக்கு. மோசமாக அது வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாமல், ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாமல் ஒரு மீடியமான ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது கூட்டப்பட்ட கூட்டம், காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வச்சாலும் எல்லா ஊர்கள்லையுமே கூட்டம் கூடுது. எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட தென் மாவட்டங்களில் கூட கூட்டம் கூடுது. நம்ம ஒரு பயணம் கிளம்புனப்பவே பேசியிருந்தோம். இந்த பயணம் வந்து 2026 தேர்தல் அதிமுக வெற்றி பெற வைக்க உதவுதோ இல்லையோ அப்படின்றத தாண்டி எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய தனிப்பெரும் தலைவராக நிலைநிறுத்துறதுக்கான ஒரு பயணமாக இந்த பயணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். திமுகவுக்கு எப்பவுமே ஒரு சிக்கல் உண்டு. திமுகவினுடைய எல்லா ஆட்சி காலத்திலையுமே கடைசி ஒரு வருஷம் அவங்களுக்கு பெரிய சவாலான ஒன்றா இருக்கும். நீங்கள் 2006-11 அந்த ஆட்சி காலகட்டத்தில் 2010 செம்மொழி மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா திமுகவுக்கு இருந்தது. ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை, வழக்கமாகவே தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அவங்க 2011 வரைக்கும் போனாங்க. அந்த 2010-11 இருக்கு இல்லையா, அந்த காலகட்டம் தான் திமுகவுக்கு நிறைய சிக்கல்களை கொண்டு வந்து சேர்த்தது. 2G மாதிரியான விஷயங்கள் அப்போ தான் பெரிய அளவில் வெடிச்சது. எல்லா சிக்கல்களையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த ஆட்சி மாற வைக்கிறதுக்கான ஒரு கால அவகாசமாக அந்த 10-11 அந்த காலம் தான் இருந்தது. அதே மாதிரியான ஒரு விஷயம் எல்லா ஆட்சியினுடைய கடைசி ஓராண்டுலையுமே நடக்கும். அதனுடைய சிம்டம்ஸும் வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தூய்மை பணியாளர் விவகாரத்தை அரசு கையாண்ட விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அரசுக்கு எதிரான மனநிலையை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியான ஒரு நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள வலுப்பெறதே திமுகவுக்கு சிக்கலாக மாறும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்போ கை கொடுக்காம போகும்னா, ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும், எவ்வளவு சிறப்பான ஆட்சியாக இருந்தாலும், உண்மையிலே பாலாரும் தேனாரும் ஓடுனா கூட அந்த ஆட்சி மேலே மக்களுக்கு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும், மனக்குறைகள் இருக்கும். அந்த மனக்குறைகள், அந்த அதிருப்திகள் எப்போ அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற இடத்துக்கு மாறும்னா, இதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணுற அளவுக்கு, இதெல்லாம் வந்து என்கேஷ் பண்ணுற அளவுக்கான ஒரு எதிரணி இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் அரசு மேலே இருக்கிற அந்த அதிருப்தியும் அரசுக்கு பிரச்சனையாக மாறும். இப்போ திமுக ஆட்சி மேலே அதிருப்திகள் இருக்கா அப்படின்னா இருக்கு, ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனால் திமுகவுக்கு இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதை என்கேஷ் பண்ணுற அளவுக்கு வலுவாக அப்போசிஷன் இல்லை அப்படிங்கிறது. அது போக விஜய் மாதிரியான ஒரு புது பிளேயர் உள்ளே வரும்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் ஏதோ ஒரு இடத்துல அதிமுக வலுப்பெறுது. இதை அவங்க கவுண்டர் பண்ணுறதுக்காக அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களை இழுக்கிற ஒரு வியூகத்தை திமுக வகுத்திருக்கு. பெரியசாமிக்கும் அதில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்து. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் தரப்புல ஆதரவாளர் இருந்த சுப்புரத்தினம் அப்படின்றவர் வந்து அங்கே பெரியசாமி வீட்டில் வந்து காத்திருக்காரு. அவர் வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ பழனியோட ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருமே இந்த பக்கம் வந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. நடுவில் தங்கமணி கூட நம்ம கேள்விப்பட்டோம். தங்கமணி வந்து அதிருப்தியில் இருக்காரு, அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. தென் மாவட்டத்தில் வந்து செல்லூர் ராஜுவை திமுக கூட்டு வர்றதுக்கான ஒரு பொறுப்பு வந்து பெரியசாமி கிட்டையும் மூர்த்தி கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து ஒரு தகவல் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கு. ஒன்று, இந்த அதிமுக தரப்புல இருந்து வெளியே போறவங்களை நிறுத்துறது, பொலிட்டிக்கலாக அவங்கள ஸ்டாப் பண்ணுறது. பொலிட்டிக்கலாக அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு சூழலில் தான் நீங்கள் வந்து அரசினுடைய நிர்வாக இது பயன்படுத்தி
இழுக்கிறவங்கள வந்து நிப்பாட்டுறது. ஒண்ணு போறவங்கள தடுக்கணும், இல்ல இழுக்கிறவங்கள நிப்பாட்டணும். போறவங்கள தடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியமான ஒண்ணு இழுக்கிறவங்கள நிப்பாட்டுறது. ஸோ அதனுடைய ஒரு இதா தான் வந்து நம்ம இத பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக தரப்புல ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர் சந்திப்பு நடத்தினதுக்கு பிறகும் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்துல அந்த போட்ட ஒரு பதிவிலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கே ரொம்ப பழைய வழக்கு. 2006, 2011 ஆட்சி காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சதா வந்து பெரியசாமி மேல ஒரு வழக்கு இருந்தது. அதுல கீழமை நீதிமன்றம் அவர விடுவிச்சு, அதுக்கு பிறகு இந்த கீழமை நீதிமன்றம் விடுவிச்சதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதுல வந்து ஒரு வழக்கு போய்க்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜாபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியத்துல வீடு ஒதுக்குனதுல வந்து இவருடைய பேரும் வந்து இருக்கு. ஸோ அதுவும் வந்து அமலாக்கத்துறையினுடைய ரேடார்ல இருக்கு இந்த வழக்கம். இதெல்லாம் வந்து பழைய வழக்குகள். இவ்வளவு நாள் அதுல அமலாக்கத்துறை தலையிடாம இருந்து, இப்போ வந்து இத அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு வந்து அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு பெரியசாமி ஏற்கனவே ஒத்துழைப்பு குடுத்திருக்கிறார். ஏன்னா, அமலாக்கத்துறை ஒரு விசாரணை கூப்பிட்டது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அமலாக்கத்துறை அலுவலகத்துல வச்சு பெரியசாமி கிட்ட விசாரணை நடத்துனாங்க. ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு குடுத்தார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு குடுத்த ஒரு வழக்குல வந்து அமலாக்கத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள பண்றது, இது அரசியல் தலையீடுகள் தான் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அரசியல் தலையீடு என்னவா இருக்கும்? அந்த அரசியல் நோக்கம் என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சொன்னோம். ஸோ அந்த அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் திமுக பக்கம் போறதுக்கும், ரெய்டுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு. திமுகவ அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள வந்து பாஜக செய்ய தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்னீங்க இது வந்து பழைய வழக்கான இடி வந்து இப்போ அதுவே பெரியசாமி இப்போ என்ன சொல்றது மற்ற அமைச்சர்கள் சீனியர் மோஸ்ட் அமைச்சர் மாதிரி அவர் ஆக்டிவா கூட இல்லை. ஊரக வளர்ச்சித்துறை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவாளர்களே வந்து ஒரு மாதிரி கடந்த காலங்கள்லாம் வந்து அவர் முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் பக்கம் வயது ஒரு காரணமான அடுத்தபடியே ஒதுங்கி ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ்லேருந்து ஒழுகி அமைச்சராக இருக்காரு, செயல்பட்டு இருக்காரு. அதை தாண்டி இப்போ திமுகவை சேர்ந்த நிறைய அமைச்சர்கள் மீதே வந்து வழக்குகள் இருக்கு, இடி வழக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவர் மேலேயே இந்த மாதிரி இடி ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, இந்த இடி ரைட்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் நெருங்குற சமயத்துல இன்னும் திமுகவ வந்து நெருக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதான வழக்குகள வந்து இடி வந்து கண்டிப்பா ரைட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது திமுகவுக்கு இன்னும் அழுத்தமா இருக்கும். தேர்தல் வேளையில திமுக பார்க்காம முடக்குற அளவுக்கு இந்த ரைட்ஸ்லாம் போகும்ன்ட்டு ஒரு சைடு தகவல்லாம் வருது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து திமுக அமைச்சரவையில இருக்கிற ஒரு 6, 7 அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு. அமைச்சரவையிலிருந்து விலக்கப்பட்ட பொன்முடியையும் சேர்த்து பார்த்தோம்னா, ஒரு 7, 8 பேர் மேல 8 பேர் வந்து இடியினுடைய ரேடார்ல வந்து இருக்கிறாங்க. பல்வேறு வழக்குகள். அதிலேயும் வந்து சில வழக்குகள்லாம் வந்து நாங்க உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடியினுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த வழக்கு வந்து பேஸ் எஃப்ஐஆர் வந்து போட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி வழக்கை எடுத்துக்கிட்டோம்னா, அதனுடைய மூல வழக்கு அப்படிங்கிறது அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் வந்து அதனுடைய மூல வழக்கு. இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறதும், அப்படி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருந்தா அதுல நடவடிக்கை எடுக்கிறதும் தான் ஈடியினுடைய வேலை. இந்த வழக்குகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூல வழக்குகள் முடிஞ்சாதான் இது வந்து கிளியர் ஆகும். நீங்க உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி வழக்கை எடுத்தோம் அப்படின்னா, அதுல அவங்களுடைய வழக்கை ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி இத்தனை பேர்த்த ஏமாத்தி லஞ்சம் வாங்கினாரா அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரூவ் பண்ணப்பட்டாதான் நீங்க சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இது ப்ரூவ் பண்ணப்பட்டா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த முகாந்திரத்துக்குள்ளே போக முடியும். ஸோ இப்படியான பல வழக்குகள்ல திமுக அமைச்சர்கள் மேல வந்து நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு. அப்படியான எல்லா வழக்குகள்லையும் பெரும்பான்மையான வழக்குகள்ல ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்குமா, நம்ம அதில் நுழைஞ்சிடலாமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல வழக்குகள்ல அவங்க உள்ள போகணும். குறிப்பா திமுகவினுடைய மெயினான ஆட்கள் எல்லாரும் இப்ப நீங்க சமீபத்துல வந்து இந்த 6 மாசத்துக்குள்ள நேரு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து ரைட் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நடந்தது. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக அமைச்சரவையினுடைய சீனியாரிட்டி அப்படியே வருது. சீனியாரிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன், அதுக்கு பிறகு துணை முதலமைச்சர் இருக்கிறாரு, அதுக்கு பிறகு அமைச்சர் நேரு, அதுக்கு பிறகு தான் இருக்கிறார். நேரு இப்ப அதற்கு அடுத்த இடத்துல இருந்த பொன்முடி இப்ப அமைச்சரவையில இல்ல. ஸோ இவங்க இப்படி இந்த ஹைரார்கி படியே வந்து எல்லாரு மேலேயுமே வந்து ஈடியினுடைய கண் வந்து பதிஞ்சிருக்கு. இது டுவர்ட்ஸ் எலெக்ஷன் போகும்போது திமுகவை பெரிய அளவுல வந்து சிக்கலுக்கு உள்ளாக்கும். அவங்களுடைய தேர்தல் வேலைகளை பெரிய அளவுல பாதிக்கும். ஆனா திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து தமிழ்நாடு ஈஸியா புரிஞ்சுக்கும். நீங்க செந்தில் பாலாஜி மேல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தப்பவும் செந்தில் பாலாஜி தப்பே கூட பண்ணியிருக்கலாம், ஏன் நீங்க அவர் அதிமுகவில் இருந்தப்போ இந்த விஷயத்தை விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க பரவலா எழுப்பப்பட்டது. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அமித்ஷா கிட்ட வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள்ல ஒண்ணு திமுகவினுடைய முன்வரிசை தலைவர்களை குறிவைக்கணும் அப்படிங்கிறதான். இடி, சிபிஐ, ஏன்னா இந்த விஷயங்களை வச்சு எப்படி வந்து ஒரு கட்சியை பாஜக இது பண்ணும், கார்னர் பண்ணும் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கேட்கப்பட்டு அதற்கான உத்தரவாதமும் டெல்லியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடாகவும் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு பெரியசாமி மேலையான இந்த ரைடு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக
இதில் டிஃபென்ஸ் டோனை எடுக்காமல் அவங்களும் வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தொடங்குச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தலைமைச் செயலகம் வந்து உஷார்படுத்தப்பட்டு தலைமைச் செயலகத்தில் வந்து உள்ளே வர்ற எல்லா வாகனங்களையும் தரவை செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஏன்னா அந்த அறையை வந்து அவருடைய அமைச்சருக்கான அந்த அறையை வந்து இழுத்து பூட்டிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ள வருவாங்க, வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால எல்லாரையும் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை செயலாளர் புகார் கொடுத்து ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு அமலாக்கத்துறை மேல. நீங்க ஒரு பழைய விஷயம் ஞாபகப்படுத்தலாம் உங்களுக்கு. திண்டுக்கல்ல ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கி ரெட் ஹேண்டா மாட்டினார். கையும் களவுமா அவர் மாட்டி அந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னா, தமிழ்நாடு போலீஸ் வெர்சஸ் இடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போச்சு. அமலாக்கத்துறை அலுவலகத்தை நாங்கள் சோதனை பண்ண போறோம்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள போனாங்க. சோதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து அது ஒரு பெரிய ரைவலாவே வந்து அங்கே போச்சு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. இது எங்க கை கொடுக்கும் அப்படின்னா, எங்களும் அவங்க குறி வைக்கிறாங்க. பாஜக திமுக குறி வைக்குது. அது அவங்க எவ்வளவு மோசமா போறாங்கன்னா, ஒரு சட்டத்தை மீறி இந்த விஷயங்கள் நடக்குது, அத்துமீறி உள்ள நுழையிறாங்க அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட ஒரு கார்டா பிளே பண்றதுக்கு இந்த எஃப்ஐஆர் பயன்படும். இது போக அமலாக்கத்துறை சமீப காலங்களில் நீதிமன்றத்தில் நிறைய விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த டாஸ்மாக் ரெய்டு நடந்தது இல்லையா, அந்த டாஸ்மாக் ரெய்டு விஷயத்தில் அமலாக்கத்துறையை வந்து உச்சநீதிமன்றம் நிறைய முக்கியமான கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு சிஸ்டமை வந்து கார்னர் பண்ணுவீங்க? தனி மனிதர்கள் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தனி மனிதர்கள்கிட்ட போங்க. நீங்களே சொல்கிறீங்க இந்த வழக்கு வந்து ஒரு 10 வருஷங்களில் போடப்பட்ட எஃப்ஐஆர்களை வச்சு தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா 10 வருஷமா இதே அதிகாரிகள் தானே அங்கே இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகள் யாரோ அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்கள விசாரிங்க, அவங்கள ரெய்டுக்கு உட்படுத்துங்க. நீங்கள் ஒரு அமைப்பை எப்படி கேள்விக்குள்ளாக்குவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் டாஸ்மாக் விவகாரத்தில் எழுப்பப்பட்டது. அதே மாதிரி பல மாநிலங்களில் நடக்கிற இடி வழக்குகள் தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கு. தலைமை நீதிபதியே கேட்டார், எத்தனை வழக்குகள் இருந்து நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தீங்க, ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி முன் கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. ஸோ அப்படியான இதுகளில் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். இவங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு இந்த எஃப்ஐஆர் கை கொடுக்கும். ஸோ டிஎம்கேவும் வந்து ஒரு திருப்பி அடிக்கிற டோன்ல தான் வந்து இருக்கிறாங்க. அமலாக்கத்துறையை வச்சு நீங்க மிரட்டினீங்கன்னா நாங்கள் அதை எதிர்கொள்றோம் அப்படிங்கிற ஒரு டோனுக்கு போறாங்க. இது சட்ட ரீதியாக எவ்வளோ கை கொடுக்கும் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் ரீதியாக பெரிய அளவில் கை கொடுக்கும். பாஜக திமுகவை குறி வைக்குது, திமுக எதிர்த்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதிமுக பாஜக கூட்டணியை இதுவும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு சிக்கலாக மாறலாம். இவங்க கூட்டணி சேர்ந்த உடனே திமுக மேலே இந்த ரெய்டெலாம் நடக்குது. இதை தாண்டி திமுக முன்வைக்கிற இன்னொரு விஷயம், இன்னைக்கு கூட ஆர்எஸ் பாரதியோடைய செய்தியாளர் சந்திப்பில் இதை பேசியிருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஃபைல்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதற்கான எந்த அனுமதியும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆளுநர் வந்து அந்த ட்ரையலுக்கான அனுமதி கொடுக்கணும், அந்த அனுமதி கொடுக்கப்படலை. ஆனால் பழைய வழக்கில் தொடர்பே இல்லாத வழக்கில் இந்த ஜாபர் சேட்டுக்கு வந்து இது கொடுத்தாங்கல்ல, வீடு ஒதுக்குனதுல வந்து அதை பற்றி ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவருக்கு வந்து வீடு கொடுத்துருக்காங்க. இதில் ஏடிஎம்கே பீரியட் வந்ததுக்கு பிறகு சரி எதுக்கும் இருக்கட்டும், எப்போயாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஐபி பேரையும் அதில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இப்போ அமலாக்கத்துறை கைக்கு போயிருக்கு. இதுக்கும் அவருக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது அந்த வழக்கில். ஆனால் அவர் 6ஆவதோ 7ஆவதோ தான் அவர் பேரை சேர்த்தாங்க. இருக்கட்டும், எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரிக்கு எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னது வேற யாருக்கோ வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து சொன்னார். ஸோ அந்த அளவுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை, திமுக அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்கிறதுக்கு இது கை கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் கடைசியாக நடந்த எல்லா அமலாக்கத்துறை ரெய்டுகளையுமே பாருங்களேன், அது கன்விக்ஷன் ரேட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அது மேலே நகரவே இல்லை. டாஸ்மாக் ரெய்டு நடந்தப்போ அவ்வளோ பேசினாங்க, 1000 கோடி ஊழல் நம்பர் போய்கிட்டே இருந்தது. இது என்னாச்சு கடைசியில்? உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் யாரெல்லாம் தலைமறைவாக இருக்காங்கன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் வந்து எதுக்காக நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னு சொல்லி ஃபைன் போடுற அளவுக்கு தான் வந்து இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஒரு கேஸ் ஃபாலோ அப்பே இல்லாத மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐ பெரியசாமியுடைய வழக்காவது அடுத்த கட்டத்துக்கு நகருமா இல்லையான்றதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் கேஎன் நேரு மேல் நடந்த ரெய்டு என்னாச்சு? டாஸ்மாகில் வந்து ரெய்டு நடத்துனீங்க, பல நம்பர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, 1000 கோடின்னு சொன்னீங்க, 1,00,000 கோடின்னு சொன்னீங்க. அப்புறமா என்னாச்சு? உச்சநீதிமன்றம் அந்த வழக்குக்கு வந்து உங்களுக்கு இடைக்கால தடை விதிச்சாங்க. நீங்கள் ஒரு 2 தனிநபர்களை குறி வச்சப்போ அவங்க வழக்கு போனப்போ அதுலேயும் வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து அபராதமே போட்டாங்க. ஸோ இது அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாயிருக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனங்களுக்கு இங்கே நியாயங்கள் இல்லாமல் இல்லை. அதற்கான எல்லா காரண காரியங்களையும் அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்துலையாவது அமலாக்கத்துறை
அமலாக்கத்துறை ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துங்க, அதை கொஞ்சம் ஷார்ப்பான டூலாவது பயன்படுத்துகின்றதான் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். இதுலயாவது அவங்க ஷார்ப்பாக இருக்காங்களா? எண்ட் ஆஃப் த டே வந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தம் தான். இப்போ ஒரு 10 நாட்கள் வந்து சிஎம் வெளிநாட்டில் இருக்காரு. வெளிநாட்டில் இருக்க போகிற நாட்கள்லையும் இந்த இடி ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது திமுகவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கல் ஸ்டோரி மாதிரி தானே போயிட்டு இருக்கு. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இன்னொன்று வந்து பிஜேபி வந்து இடியை பயன்படுத்துறாங்க. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் சேர போகிறாங்க, அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்போ சீனியர்கள் மேலே வந்து இந்த இதை வச்சு என்ன சொல்கிறது, அவங்க செயல்பாடுகளை தடுக்கிறதுக்காக இந்த ரைட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரி மாதிரி தானே. ஆமாம். ஸோ அந்த விஷயத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் மேலே வந்து இடியினுடைய பார்வை படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பேசலாம் ப்ரோ. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேற்றுக்கும் நன்றி. நன்றி ப்ரோ. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.